கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் ஒரு குணம் இருக்குதுல்ல, இந்த குணத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு மனநோய். ஒருத்தருக்கு நிறைய காசு இருக்கும், பேங்க் பேலன்ஸ் வச்சுருப்பார், 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 50 கோடி கணக்கில் வச்சுருப்பாங்க. நிறைய இடங்கள் வச்சுருப்பாங்க, காலி இடமும் நிறைய கிடக்கும். இந்த ஊரில் அத்தனை இடம் இருக்குங்க, ஈரோட்டில் இத்தனை இடம் இருக்குதுங்க. இடம் மதிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி 300 கோடி வருங்க. அசையா சொத்து, அசையும் சொத்து, நகை, நிறைய நகை, காயின், தங்க கட்டிகளா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பல வகையில் சொத்துக்களாக வச்சுருப்பாங்க. அப்போ சொத்துக்களை வச்சுருக்கும்போது இவங்க எப்படி இருக்கணும், எப்படி அந்த சொத்துக்களை பயன்படுத்தணும், சரியாக தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இதில் பெருமளவுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர பெரும்பான்மையான நபர்கள் அந்த உள்ளத்து நோய் இருக்குல்ல, கஞ்சத்தனம் உள்ளத்து நோய். அப்போ அந்த உள்ளத்து நோயோடைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வருமானம் இருக்கும், மாதத்துக்கு 5 லட்சம் வரலாம், 10 லட்சம் வரலாம், சொத்து நிறைய இருக்குது, வாடகை வரும், வாடகையே சில பேர் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் மாதத்துக்கு வரக்கூடியதெல்லாம் இருக்குது. வெறுமனே ஒரு 10,000 அளவுக்கு, வெறுமனே ஒரு 1000 அளவுக்கு ஏதோ தர்மம் பண்ணிவிட்டு பெரிய தர்மவான்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது. இது இந்து மதத்துலையும் இருக்கிறாங்க, இஸ்லாத்துலேயும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. இப்போ இந்த கஞ்சத்தனம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு நோய். இதெல்லாம் குரானில் சொல்லும்போது 64 பல இடங்கள்ல இருக்குது. 64வது சூறாவில் 16வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு இயன்ற அளவு, அதாவது நீங்கள் இயன்ற அளவு அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்குங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு செவிதாய்த்து கீழ்ப்படிந்து நடந்து தர்மமும் செய்யுங்க, இது உங்களுக்கு தான் மிக நன்று. எவர்கள் கஞ்சத்தனத்திலிருந்து, அதாவது உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி அடைவாங்க. யார் வெற்றி அடைவாங்கன்னா, உள்ளத்தில் கஞ்சத்தனம் இருக்குதுல்ல, அந்த கஞ்சத்தனத்தை யார் தூக்கி போட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுறது, தேவைப்பட்ட மக்களுக்கு செலவிடுறது, இந்த குணம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்ற மக்கள் அவங்க தான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ். இதே மாதிரியான ஆயத்து 59வது சூறாலையும் 9வது வசனத்தில் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா இது பல இடங்களில் கஞ்சத்தனத்தை குறித்து பல இடங்கள் இருக்குது. 47வது சூறாவில் 38வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான வசனம் எல்லாம் சொல்லிட்டு, மக்களை நீங்கள் நன்கு கவனத்தில் வைங்க, அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய அழைக்கப்படும் சமயத்தில் கஞ்சத்தனம் செய்வோரும் உங்களில் இருக்கிறாங்க. நான் பொருளாதாரத்து மேலே ஒரு மோகம் வந்துருச்சு அப்படின்னா உயிர் போனாலும் போகட்டும், அந்த காசை மட்டும் வெளியில் எடுத்துடக்கூடாது, இந்த எண்ணம் வந்துடும். அந்த உள்ளத்தில் இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா எல்லாம் பாதுகாக்கணும். உயிர் போனாலும் போயிட்டு போகுது, அது நம்ம உயிர் போனாலும் சரி, சொந்தக்காரன் உயிர் போனாலும் சரி, அக்கம் பக்கத்தில் எப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். சொத்து அப்படியே இருக்கணும், அப்படியே பெட்டியில் வச்சு அந்த பேங்க் பேலன்ஸ் குறையக்கூடாது அப்படிங்கிற எண்ணி அப்படி பார்க்கறது கேடுது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு கஞ்சத்தனம் செய்வரும் இருக்கிறீங்க, அவ்வாறு எவரும் கஞ்சத்தனம் செய்தால் அவர் தனக்கு கேடாகவே கஞ்சத்தனம் செய்கிறார். கஞ்சத்தனம் செய்கிறது நன்மையா? எல்லாம் கேடு, மறுமையில் கேடாக முடியும், அவர் கேடாக முடியும். அல்லாஹ் தேவையற்றவன், நீங்கள் தேவைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் புறக்கணித்தால் உங்களை அழித்து உங்களை அல்லாத மக்களை உங்கள் இடத்தில் மாற்றி அமைத்து விடுவான். பின்னர் அவர்கள் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள். இந்த மார்க்கம் நம்மளை கொண்டு இல்லை, பொருளாதாரம், உடல் அமைப்பு எல்லாமே அல்லாஹ் கொடுக்குறார்கள், உடல் வலிமை எல்லாமே அல்லாஹ் கொடுக்குறார்கள். இது மார்க்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை. மார்க்கத்தை பயன்படுத்தணும் முழுமையா, இல்லை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம இருமாப்பாவும் பெருமையாகவும் கஞ்சத்தனத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்மளை தூக்கிட்டு அல்லாஹ் வேறு ஒரு சமுதாயத்தை உருவாக்குவான். அவங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 4வது சூறா நல்லா சொல்லி பல இடங்கள் கஞ்சத்தனத்தை குறித்து பல இடங்கள் இருக்குது. 4வது சூறா 37வது வசனம் நல்லா சொல்லி காட்டும் போது, அவர்கள் தாங்கள் கஞ்சத்தனம் செய்வதுடன் மற்ற மனிதர்களையும் கஞ்சத்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அருளால் அவர்கள் கொடுத்ததையும் பிறர் கொடுக்காமல் மறைத்துக் கொள்கிறார்கள். இந்த நன்றி கெட்டவருக்கு இழிவுபடுத்தும் வேதனையை நாம் தயார் செய்துள்ளோம். 4வது சூறாவில் 37வது வசனம். ஒருத்தர் கஞ்சத்தனம் செய்யும் போது அவன் மற்ற மக்களையும் கஞ்சத்தனம் செய்யும்படி ஏவுவான். அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நினைக்காதீங்க, இது கெட்டது, இதை கொண்டு மறுமையில் தீங்கு தான் நடக்க போது நல்லா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த கஞ்சத்தனங்கிறது ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருந்திருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து சொல்லும்போது முஸ்லீமில் 5034 ஹதீஸ் நம்பர் நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. 5034 அநீதி இழப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை.
அநீதி இழைப்பதிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் அநீதியானது மறுமை நாளில் பல இருள்களாக காட்சி தரும். அதை சொல்லிட்டு கஞ்சத்தனத்திலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கஞ்சத்தனம் உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அழித்தது. முன்னிருந்த அழிவுக்கு இந்த கஞ்சத்தனம் காரணமாக இருந்திருக்கு. எல்லாம் ஒரு மனுஷனுக்கு தாராளமாக கொடுக்குறான். ஒரு மனுஷனுக்கு தேவை ஒரு 500 ரூபா, டெய்லி ஒரு 1000 ரூபாங்கும் போது எதுக்கெல்லாம் 5000 ரூபா கொடுக்கணும், 10000 ரூபா கொடுக்கணும், மாதத்துக்கு ஒரு 20,000 30,000 தேவைங்கும் போது அவனுக்கு 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கோடிக்கணக்கில் எல்லாம் எதுக்கு தரணும்? அவன் மற்ற மக்களுக்கு உதவி பண்ணணும், தேவைப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணணும், மார்க்கத்துக்கு உதவி செய்யணும், இன்னும் பல நல்ல காரியங்கள் செய்யணும். அப்படிங்கிறதுக்காக நல்லா கொடுக்குறான். அந்த காசை இறுக்கி பிடிச்சி கஞ்சத்தனம் பண்ணும்போது இது அழிவுக்கு தான் கொண்டு போகும். இது முன்னிருந்த மக்களை கஞ்சத்தனம் அழிச்சிச்சு. ரத்தங்களை சிந்துவதற்கெல்லாம் காரணமாக இருக்கு. கொலை நடப்பதற்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த கஞ்சத்தனம் கொலை நடப்பதற்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு. இறைவனால் அவர்கள் தடை செய்யப்பட்டவற்றை அனுமதிக்கப்பட்டவற்றை ஆக்கிக் கொள்வதற்கும் தூண்டுகோலாக இருந்தது. இந்த கஞ்சத்தனத்தினால் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் ஒரு விஷயத்தை ஹராமாக்கி இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஆடு செத்து போச்சு அப்படின்னா அது ஹராமாயிரும். ஹராமான என்ன பண்ணுவாங்க? கஞ்சத்தனம் இருந்ததுன்னா அது எந்த பொருளை சாப்பிட்றதுக்கெல்லாம் ஹராமாக்கிட்டாலும் அதை விற்கவும் கூடாதுன்னு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. ஒரு பொருளை உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஹராம் அப்படின்னா அதை விற்று கிரயமாக்காதீங்க, அது உங்களுக்கு ஹராம்னு சொல்லிட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான்? கஞ்சத்தனத்தினால ஒரு ஆடு செத்து போச்சு, ஒரு கோழி செத்து போச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்? கஞ்சத்தனத்தினால இது நம்ம ஒரு கோழியா, ஒரு நாட்டுக்கோழி கிலோ வந்து 800 ரூபாய் விற்கிது, 700 ரூபாய் விற்கிது, நம்ம யார்கிட்டே போய் தள்ளி விட்ருவோம், காஃபிகிட்ட கொடுத்துருவோம், அவன்கிட்ட கொடுத்தோம், இவன்கிட்ட கொடுத்துருவோம் சொல்லி ஏதோ ஒரு வகையில் பேசி இந்த கஞ்சத்தனம் அப்படி இழுத்துட்டு போயிடும். அப்போ கஞ்சத்தனம் இழுத்துட்டு போகிறது என்ன ஆகுது? இது எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிடும். அப்போ இந்த கஞ்சத்தனத்துலேருந்து பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா முதல்ல கஞ்சத்தனம் நோய்ங்கிறத முதல்ல விளங்கணும். இது மறுமையில் நமக்கு தண்டனையை தருங்கிறத முதல்ல விளங்கணும். அப்போ ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. இந்த கஞ்சத்தனத்துக்கு மறுமையில் எந்த அளவுக்கு தண்டனை இருக்குதுங்கிற நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது புகாரியில் நிறைய ஹதீஸ் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது. அது மறுமையில் வந்து ஒரு பாம்போடைய வடிவத்தில் வரும் இப்படிங்கிற மாதிரி விஷயம் புகாரியில் ஹதீஸ்கள் இருக்குது. புகாரில் 4565 ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அதாவது அபூ ஹுரைரா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் யாருக்கேனும் செல்வத்தை அளித்து அதற்கான ஜக்காத்தை அவர் செலுத்தவில்லையாயின் அவரின் செல்வம் தலை வழுக்கியான கொடிய நஞ்சுடைய கிழட்டு பாம்பாக காட்சி தரும். அதற்கு அதன் நெற்றியில் 2 கருப்பு புள்ளிகள் இருக்கும். மறுமை நாளில் அது அவரின் கழுத்தில் மாலையாக சுற்றப்படும். அந்த பாம்பு அவரின் முகவாய் கட்டை, அதாவது அவர் 2 தாடையில் பிடித்து கொண்டு நானே உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய கருவூலம் என்று சொல்லுன்னு கூறிட்டு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் தன்னுடைய பேருதவியிலிருந்து தங்களுக்கு வழங்கியவற்றில் யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் தமக்கு அதை நல்லதென எண்ணிவிட வேண்டாம், மாறாக அது அவர்களுக்கு தீங்கே ஆகும். அவர்கள் எதனை வழங்காது வைத்திருந்தார்களோ அது மறுமையில் அவர்களின் கழுத்தில் மாலையாக மாட்டப்படும். வானங்கள் மற்றும் பூமியின் உரிமை அல்லாஹ்வுக்கு உரியதாகும். மேலும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிபவன். குர்ஆனில் 3வது சூரா 180வது வசனம். அப்போ குர்ஆனில் 3வது சூரா இந்த மாதிரி இருக்குது, 180வது வசனத்தில் இருக்குது. அப்போ மறுமையில் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம சேர்த்து வச்ச செல்வத்தினாலேயே நமக்கு தீங்கு ஏற்படும். அப்போ கஞ்சத்தனம் செய்கிறது இவ்வளோ பிரச்சனைக்குரிய விஷயம். அப்போ அதே மாதிரி முஸ்லீமில் புகாரி நிறைய நூலில் இந்த செய்தி இருக்குது. அப்போ புகாரியில் இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னா 4383 அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி பஹ்ரைனில் இருந்து செல்வங்கள் வந்துச்சுன்னா இப்படி இப்படி கொடுப்போன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க. பஹ்ரைன்லேருந்து நிதி வருவதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிடுறாங்க. மௌத்தா போனதுக்கப்புறம் இதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ஆட்சி காலத்தில் பஹ்ரைன்லேருந்து நிதி வருது. இது குறித்து ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பஹ்ரைனில் நிதி வந்தால் உனக்கு நான் இப்படி 3 முறை அள்ளி கொடுப்பேன் என்று என்னிடம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி வந்து நான் அள்ளி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பஹ்ரைன் நிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரும் வரைக்கும், அது இறக்கும் வரைக்கும் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது வரல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ஹலீஃபாவை ஆனதுக்கப்புறம் அந்த நிதி வருது. வரும்போது பொது அறிவிப்பு செய்பவர் ஒருவரிடம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்காவது கடன் தர வேண்டி இருந்தாலோ
அவர்கள் யாருக்காவது ஏதேனும் வாக்களித்திருந்து அதை நிறைவேற்றும் முன்பாக அவர் இறந்து விட்டிருந்தாலோ அவர் என்னிடம் வரட்டும். அபூபக்கர் சித்திக்கும் அறிவிப்பு கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்கிட்ட கடன் வாங்கி மௌத்தா போயிருந்தாங்கன்னா யார்கிட்ட கடன் வாங்கினா அவங்க வரட்டும். அதே மாதிரி ரசூல் யாருக்காச்சும் வாக்கு கொடுத்துருக்காங்களா அவங்களும் வரட்டும், பொது அறிவிப்பு செஞ்ச உடனே. எனவே நான் அபூபக்கர் அவங்களிடம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைன் நிதி வந்தால் உனக்கு நான் இப்படி 3 முறை அள்ளி கொடுப்பேன்னு சொன்னாங்க. ரசூல் அப்படி என்கிட்ட சொன்னாங்க. ஜாபீர் பின் அப்துல்லா சொல்கிறாங்க 3 தடவை அள்ளி கொடுப்பேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் அவங்க கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு நான் மீண்டும் சந்தித்து கேட்டேன், தரல. மீண்டும் கேட்டேன், அவங்க தரல. இது நிறைய அறிவிப்புகள் இருக்குது, அதில் ஒரு சுருக்கமான அறிவிப்பு நம்ம சொல்கிறோம். அப்போது அவங்க தரல. நான் மறுபடியும் 3வது முறையாக சென்றேன், அப்போது அவங்க தரல. எனவே நான் அவரிடம் முதலில் நான் உங்களிடம் வந்தேன், அப்போது நீங்கள் எனக்கு தரல. பிறகு 2வது வந்தேன், அப்போ உங்களுக்கு தரல. ஒன்று நீங்கள் எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா என்னிடம் நீங்கள் கஞ்சத்தனம் காட்டுவதாகவே நான் கருதுவேன் சொல்லி இந்த ஜாபீர் பின் அப்துல்லா அபூபக்கர் சித்திக் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் கஞ்சத்தனம் காட்டுவதாகவா நீ சொன்னாய்? கஞ்சத்தனத்தை விட கொடிய நோய் எது? அபூபக்கர் சித்திக் அவங்க கேட்குறாங்க. இதை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல கேட்குறாங்க, கஞ்சத்தனத்தை விட கொடிய நோய் எதுன்னு கேட்டுட்டு 3 முறை அள்ளி தராங்க. அப்போ நான் தர மறுத்தது வந்து வேணும்னு தரல, ஒரு காரணத்துக்காக சொல்லிட்டு கஞ்சத்தனம் கொடிய நோய்ங்கிறாங்க. அப்போ அந்த கஞ்சத்தனத்தை விட கொடிய நோய்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அள்ளி கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து அபூபக்கர் அள்ளி கொடுத்தாங்க. இதே மாதிரி செய்தி நிறைய நூல்கள் இருக்குது, புகாரிலையும் இருக்குது, நிறைய செய்திகள் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அதபுல் முஃப்ரத்லேயும் இருக்குது. அதபுல் முஃப்ரத்தில் ஹதீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 296 இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவே இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாபீர் பின் அப்துல்லா சொல்கிறாங்க, பனு சலீமாவே உங்களின் தலைவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க. பனு சலீமா கூட்டத்தை பார்த்து உங்கள் தலைவர் யாருன்னு கேட்டபோது நாங்கள் சொன்ன ஜுது பின் கைஸ் அவங்க தான் எங்கள் தலைவர், எனினும் அவரை நாங்கள் கஞ்சனாக கருதுகிறோம், கஞ்சனாக நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, கஞ்சத்தனத்தை விட மோசமான நோய் எது? ரசூலுல்லாஹ் கேட்டதாங்க. அதபுல் முஃப்ரத்தில் 296 இருக்குது. அப்போ கஞ்சத்தனத்தை விட கொடிய நோய் எதுன்னு ரசூலுல்லாஹ் கேட்டதாக செய்திகள் இருக்குது. இந்த மாதிரி செய்திகள் நிறைய இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அதபுல் முஃப்ரத்தில் நிறைய நூல்கள் இருக்குது. அதபுல் முஃப்ரத்தில் 281 அல்லாஹ்வின் பாதையில் ஏற்படும் தூசிப்படுது. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தன் ஆயுதம் மேந்தி போரிடுறாரு, அப்போ தூசிப்படுது. இதனுடைய புகையும் நரகின் புகையும் அல்லாஹ் ஒன்று சேர விட மாட்டான். இந்த புகை இந்த தூசி ஒன்று சேர்ந்துச்சு அவன் நரகத்துக்கு போக மாட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு, கஞ்சத்தனமும் இறை நம்பிக்கையும் ஒரு அடியானின் உள்ளத்தில் ஒருபோதும் ஒன்று சேராது. ஒன்று ஈமான் இருந்ததுன்னா கஞ்சத்தனம் இருக்காது, கஞ்சத்தனம் இருந்ததுன்னா ஈமான் இருக்காது. இது 2 சேர்ந்து இருக்காது. ஒருத்தன் உள்ளத்தில் கஞ்சத்தனமும் வச்சுக்கிட்டு நான் ஈமானோடு இருக்கிறேங்க, நான் 5 நேரம் கரெக்டாக தொழுவேங்க, இமாம் ஜமாத் விட மாட்டேங்க, நான் தகஜத் தொழுவேங்க, நான் லுகா தொழுவேங்க, நான் இப்படி தொழுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சத்தனம் இருந்ததுன்னா இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய தீர்வு இறை நம்பிக்கையும் கஞ்சத்தனமும் ஒரு நபர்கிட்ட ஒரு நேரத்தில் இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி செய்திகள் பார்த்து நிறைய செய்திகள் இருக்குது. இப்போ புகாரி முஸ்லீம் நிறைய நூல்கள் இந்த செய்திகளாக இருக்குது. அப்போ இந்த செய்திகள் எல்லாம் நம்ம எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, நமக்கு வந்து செலவு செய்கிறது ஒரு பக்கம், ஒருத்தன் பொருளாதாரம் நிறைய வச்சுருப்பாங்க, மற்றவங்களுக்கு செலவு செய்யாதது ஒரு கேரக்டர். இன்னும் சில பேருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, தனக்கு கூட செலவு செஞ்சுக்க மாட்டாங்க. இதுவும் ஆபத்தான இந்த கஞ்சத்தனத்தினால ஒரு அற்பமான விஷயமா இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்கும், இந்த 10,000 ரூபா இருந்தால் நம்மகிட்ட ஒரு 2,000 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு தேவை ஏற்பட்டுருக்கும், எடுத்து செலவு பண்ணுறதில்ல. செலவு பண்ணால் காசு குறைஞ்சிரும், அது குறைஞ்சிரும். அடுத்தவங்களை எதிர்நோக்கியே வாழ்வது, அவங்க செஞ்சு கொடுப்பாங்களா இவங்க செஞ்சு கொடுப்பாங்களா இப்படி எதிர்நோக்கி வாழ்வது இருக்க, இது எதை நோக்கி அழைச்சிட்டு போகும்? கண்ணியத்தை நோக்கி அழைச்சிட்டு போகுமா? சகோதர சிந்திங்க, இது கண்ணியத்தை நோக்கி அழைச்சிட்டு போக, இந்த கஞ்சத்தனம் இழிவை நோக்கி தான் அழைச்சிட்டு போகும். நம்ம கையில் பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அது நம்ம மற்றவன்கிட்ட கேட்டால் அது வேறு விஷயம். நம்ம கையிலேயே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கும் போது, ஒரு 10,000 ரூபா 5,000 நம்ம கையில் இருக்கும்போது, ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்சம் இருக்கும்போது, ஒரு 1000 ரூபா நம்ம செலவு பண்ணால், நம்ம தேவைக்கு செலவு பண்ணாமல் நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்வது, இது இழிவை நோக்கி தான் அழைச்சிட்டு போகணும். இழிவை நோக்கி அழைச்சிட்டு போகும். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. இது கண்ணியம் இல்லை.
நாம் நினச்சிக்கிட்டோம் நம்ம பொருளாதாரத்தை நம்ம காப்பாற்றிட்டோம், நம்ம 10,000 ரூபா சேவ் பண்ணிட்டோம். எப்படி சேவ் பண்ணோம்? நம்மளுடைய கண்ணியத்தை விற்று சேவ் பண்ணிடும். நம்ம கண்ணியம் போயிருச்சு, பொருளாதாரம் இருக்கு, கண்ணியம் இருக்காது, மரியாதை இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்மளை கண்ட விரண்டோடும்படி செஞ்சிருவான்ல. இந்த மாதிரி பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனத்தை அதிகமாக வச்சுக்கிட்டு தனக்கும் செலவு செய்யாமல் பிறருக்கும் செலவு செய்யாமல் அது இறுக்கி வைக்கும்போது வாழ்க்கையில் பரக்கத்து போயிடும். எல்லாம் தனக்கு ஆசைப்படும் போது பரக்கத்தெல்லாம் எடுத்துருவான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா நன்மைக்கு முந்தணும். இந்த கஞ்சத்தனத்தை பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுட்டு நன்மைக்கு முந்தணும். இப்போ லூலு மார்ட் வந்து ஓனர் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு அனாதை இல்லை ஒரு ஆசிரமத்துக்கு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா நான் கொடுத்துட்றேன், என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் உயில் அப்பவே எழுதுறாரு. அவருக்கு 1 கோடிங்க சாதாரண விஷயம். அப்போ இந்த மாதிரி நன்மைக்கு முந்தணும், கஞ்சத்தனத்தை தூக்கி போடணும், உள்ளத்துள்ள கஞ்சத்தனத்தை தூக்கி போடணும். அப்போ அதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. நபி ஸல்லல்லாஹு பொருளாதாரத்தை மோகத்தை முதல்ல தூக்கி போடணும். பொருளாதாரத்தை மோகத்தை தூக்கி போட்டோம்னா முதல்ல இது தப்புன்னு விளங்கணும், கஞ்சத்தனம் செய்வது தவறுன்னு விளங்கணும். இது சாமர்த்தியம்னு சொல்லி நினச்சிக்கிறோம். நம்ம காசை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம், நம்ம பொருளாதாரத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம், நாம் வந்து அடுத்தவங்கள பொருளாதாரத்தில் வாழலாம், இப்படி நினைக்கிறது ஒரு மோசமான பண்புங்கிறது முதல்ல விளங்கணும். விளங்கினாதான் நாம் அந்த தவறிலிருந்து விலகி திருந்தி வர முடியும். நாம் அதை சாமர்த்தியம் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒருபோதும் விலக முடியாது. அது புரியும்படி எல்லாம் ஆக்கணும். நமக்கு புரியும்படி ஆக்கலை அப்படின்னா யாருடைய பேச்சும் எந்த பயனும் தராது. அந்த கஞ்சத்தனத்தை வச்சுக்கிட்டே நான் பெரிய வணக்கசாலி, நான் கரெக்டாக இருக்கிறேன், இப்படி நிலைப்பாடை எடுத்துருவோம். அப்போ நமக்கு தொழிலாளிகளுக்கு இது சம்பந்தமான விஷயத்தில் அல்ல நிறைய பாக்கியம் செஞ்சுருக்கிறான். தொழுகைக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. புகாரி, முஸ்லீம், திருமதி எல்லா நூல்களையும் ஹதீஸ்கள் இருக்குது. எப்படி இருக்குன்னா முஸ்லீமில் 5643 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. எப்படின்னா, யா அல்லாஹ் உன்னிடம் நாம் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் தள்ளாமையின வயசாகி ஒன்றும் முடியாமல் போய் இப்படி வாழ்வதை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்குறேன். மேலும் கபரின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்குறேன். வாழ்வின் சோதனை, மரணத்தின் சோதனைட்டு பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறான். இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுக்குற அருள். அதை நாமளே இறுக்கி வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தரல. இதை முதல்ல புரியணும். இதை புரியாமல் நம்ம ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி ஏதாவது ஒன்று, எல்லாம் தெரியுது, இதை வச்சுட்டு நம்ம மௌத்தா போய்ட்டு யார் வந்து பயன்படுத்த போகிறாங்க, நம்ம குழந்தை தானே, இப்படிலாம் தெரியும். நம்ம மரணத்துக்கு அப்புறம் நன்மை வரணும் அப்படின்னா நம்ம முன்னாடி இந்த கஞ்சத்தனத்தை தூக்கி போடணும். நம்மளோட பொருளாதாரம் எவ்வளோ விசாலம் அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அல்லாஹ் கொடுத்த விசாலத்தன்மைக்கு ஏற்ப நம்ம செயல்படுறோமா, அந்த தன்மைக்கு ஏற்ப நம்ம நன்மையான காரியங்கள் செய்கிறோமா. அல்லாஹ் ஒவ்வொரு ஒரு ஆற்றலை கொடுத்துருப்பான், ஒரு அருட்கொடையை கொடுத்துருப்பான். பொருளாதாரங்கிறது ஒரு அருள். இந்த அருள் எனக்கு கொடுத்துருக்கும் போது இந்த அருளை வச்சு அல்லாஹ்வுடைய திருப்தியை நான் அடைவேன், அல்லாஹ்வுடைய அன்பை நான் அடைவேன், அல்லாஹ் என்னை நேசிக்கணும், இப்படிங்கிறதுக்காக செயல்படக்கூடிய மக்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அது எண்ணம் வந்துச்சுன்னா கஞ்சத்தனம் ஒரு கொடிய நோய், கொடிய மனநோய் இப்படின்னு ஆழமாக பதிவு ஆச்சு அப்படின்னா கஞ்சத்தனம் செய்கிறது பெரிய சாமர்த்தியம் அப்படிங்கிற விஷயம் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நான் செவிதை கொடுத்து கட்டுப்பட்டு நடப்பேன், கஞ்சத்தனம் கூடாது, இது ஒரு பெரிய நோயின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அபூபக்கர் அவங்க சித்தியோட அறிவிப்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறாங்க. எல்லாம் கஞ்சத்தனத்தை விட்டு உங்களோட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் செயல்பட்டோம்னா இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற கொடிய நோயிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் பொருளாதாரத்தை சேர்த்தி வச்சு யாருக்கும் கொடுக்காம தானும் அனுபவிக்காமல் மௌத்தா போக வேண்டியதுதான். இழிவும் அவமானத்தில் ஏற்படும். அப்போ இந்த கொடிய நோயிலிருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம தவறை உணர்ந்து அல்லாட்ட கேட்கணும். எல்லாம் இந்த தவறிலிருந்து எனக்கு விடுதலை கொடு, இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற உள்ளத்தில் நோய் இருந்து எனக்கு விடுதலை கொடு, நான் வெற்றி பெற்ற மக்களாக இருக்கணும். ஏன்னா நீ குரானில் சொல்லியிருக்க, அதை உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து யார் பாதுகாப்பு பெற்றார்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு நீ சொல்லியிருக்கிற, அதனால் நான் வெற்றியாளராக மாறணும், கஞ்சத்தனத்தை நீக்குன்னு சொல்லி உளம் மாற நம்ம கேட்டோம்னா எல்லாம் மாற்றி கொடுப்பான். இல்லை இந்த பொருளாதாரத்தை சேர்த்தி வச்சு நான் சந்தோஷம் அடைவேன் அப்படின்னா இந்த நோய் ஒருபோதும் மாறாது. அப்போ கஞ்சத்தனம் ஒரு மனநோய்ங்கிறத புரிஞ்சு அதிலிருந்து விடுபடக்கூடிய மக்களாக இருக்கணும்.
الحمد لله رب